நம்முடைய சத்தத்திற்கு பதிலளிக்கிறவரும் நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறவருமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த தியானத்தில் இன்றைக்காய் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பாருங்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் கூப்பிடுதலின் சத்தத்தை அறிகிறவர். பல மனிதர்கள் கல்லுக்கு முன்பதாகவும் சிலைகளுக்கு முன்பதாகவும் மண்ணுக்கு முன்பதாகவும் மரத்துக்கு முன்பதாகவும் வெளிச்சத்துக்கு முன்பதாகவும் அநேகர் நாத்திகவாதிகள் நாத்திக கொள்கைகளுக்கு முன்பாக நின்று கூச்சலிட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் அவர். நம்முடைய பெருமூச்சை அறிகிற தேவன் அவர். அவர் நம்மை உண்டாக்கினவர். அவரே மாம்சமாக இந்த பூமியிலே வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு வானத்திற்கு போயிருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். எனவே அந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் உள்வாங்கினவர்களாக அவரையே நாம் சார்ந்திருப்போமே ஆனால், அவரையே பிடித்து கொள்வோமே ஆனால், நம்முடைய துக்கம் நிறைந்த உணர்வுகளை மாற்றி ஆனந்த களிப்போடு நம்மை வாழ வைக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் மறு உத்தரவு. நீங்கள் பேசினால் அவர் பேசுவார். நீங்கள் ஜெபித்தார் அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களோடு கூட வாழ்ந்து உங்களுக்கு தமது காரியத்தை வெளிப்படுத்தி பேசி ஒரு கான்வர்சேஷனை, ஒரு தொடர்பை ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் பேசி பழகி வாழுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனவே அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த காலை தியானத்தில் இணைந்து இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு உள்ளான தேவனோடு இருக்கிற உறவு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சத்தம், தேவனுடைய சத்தத்தோடு ஆண்டவரை மறு உத்தரவை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.